தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அஞ்சம்மாள் அவர்கள். அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இயற்றப்பட உள்ள தீர்மானங்கள் வெற்றி பெற என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப எங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 தளபதியை கொடுத்திருக்காங்க. ஆனா 2 தளபதியை விட 3 வேட்பாளரை கொடுத்திருக்காங்க. 3 வேட்பாளரும் பல மடங்கு களமாடிய கூடிய வேட்பாளர் தந்திருக்காங்க. அண்ணனுக்கு நாங்க முதல்ல வெற்றி கனியை தான் கொடுப்போம். அந்த 3 வேட்பாளரும் சட்டமன்ற வேட்பாளர் ஆகிறது உறுதி. அதுக்கான வேலையை நாங்க கண்டிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் இப்ப நான் கீவளூர் சட்டமன்ற தொகுதினா நான் வேட்பாளரா நினைக்கணும். ஒவ்வொருவரும் நான் வேட்பாளர், நான் வென்றே ஆக வேண்டும். அண்ணனை நம்ம செஞ்சாச்சு கோட்டைக்கு அனுப்பணும். ஒருத்தரும் உறுதி எடுத்துக்கணும். ஒவ்வொருவரும் எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம். ஒரு ஆள் அண்ணன், ஆனா அண்ணன் ஒரு ஆள் கிடையாது. இருந்தாலும் மனசே ரொம்ப வலிக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம களத்துல வீரமங்கை வேலுநாச்சியார் முறத்தால புளி அடிச்சது போல அதை விட பல மடங்கு வர்றவனுங்கெல்லாம் விமர்சனம் பண்றாங்களே அடிச்சு ஓட ஓட விரட்டி விடணும். நம்ம யாருன்னு காட்டணும். வாக்கே இல்ல அரசியல் கட்சிக்கு, வாக்கே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? 2% வாங்கிடுவீங்களா, 3% வாங்கிடுவீங்களா? சதவீதத்தை அவங்க சொல்றாங்க. வாக்கே இல்லாதவங்க அப்படி நம்மளை குறைச்சு மதிப்பிடும் போது நம்ம யாருங்கிறத களத்துல காமிக்கணும். ஒவ்வொருவரும் புலியா மாறணும். அண்ணன் நாங்க உறுதி ஏத்துக்கிறோம். அண்ணன் எங்க நாகப்பட்டினம் தொகுதியில 3 சட்டமன்ற வேட்பாளர் உறுதியா கொடுப்போம். நாம ஒவ்வொருவரும் படிக்கெல்லாம் இல்லாட்டினாலும் தடைக்கெல்லாம் இருக்கவே கூடாது. தோளுக்கு துணையா இல்லாட்டினாலும் தொல்லையா இருக்கவே கூடாது. உங்களால வேலை பார்க்க முடியலையா ஒதுங்கிடுங்க. ஆனா ஒதுங்கி இருந்துகிட்டு எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ற வேலையை வச்சுக்காதீங்க. இப்ப நம்ம நிறைய தற்கொலை பிள்ளைங்களையும் பார்க்கிறோம். நான் அணில் குஞ்சம் நிறைய பேரை பார்க்கிறோம் நம்ம தேர்தல் காலத்துல. ஆனா நான் உண்மையிலே சத்தியமா சொல்றேன், இது மாதிரி படிச்ச பிள்ளைங்களுக்கே அறிவு இல்லாம போனது அந்த அறிவு கட்ட கூட்டத்துல மட்டும்தான். எனக்கு நான் வரும்போது சொன்னேன், எங்களுக்கு இடம் கிடைக்கல, வெளியில போய் குளிக்க போனோம். அப்ப சொன்னேன், ஏதோ பேச சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்ப அந்த குளியல் அறை வச்சிருக்காரு சொன்னாரு, சீமான் பிள்ளைங்களுக்கா சொல்லி கொடுக்கணும். நீங்க